ஒன்மை டெய்லி வில்வர்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, நிறைய வேளையில் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு இறங்குவாரா, ஆண்டவர் என மேலே மனதிருக்குவாரா, ஆண்டவர் என்னை மன்னிப்பாரா அப்படின்ற கேள்விகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே ஒரு அழகான வசனம் ஒன்று சொல்லுது தெரியுமாங்க. ஏசாயா 30:18 உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். எவ்வளோ அழகான வசனம் இல்லைங்க. நீங்கள் உங்களுக்கு இறங்கணுன்னே ஆண்டவர் காத்துட்ருப்பார். அதாவது ஆண்டவர் உங்களுக்காக வெயிட் பண்ணுவார். ஆண்டவர் எப்படி வெயிட் பண்ணுவார் தெரியுமாங்க? என்னுடைய மக அவளோட தப்பெல்லாம் விட்டுட்டு என்கிட்ட ஆண்டவரே ஏசப்பா மன்னிச்சிருங்க, நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், இந்த வார்த்தை என்கிட்ட சொல்ல மாட்டாளா, அவளுக்கு நான் இறங்க மாட்டேனா, அவளுக்கு நான் மனதிருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்காக காத்துட்டு இருப்பார். அது எவ்வளோ அழகான ஒரு தெய்வனுங்க. நாம தான் நிறைய பேர் இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட வர நம்ம ரொம்ப பயப்படுறோம். ஆனால் ஆண்டவர் நமக்காக காத்துட்டு இருக்குன்ற ஒரு தெய்வனா இருக்காரு. என் பொண்ணு என்கிட்ட வரணும், பையனை நான் அழகுப்படுத்தி உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா நமக்காக காத்திருக்கின்ற ஒரு தெய்வனா இருக்காரு. இனிமேலும் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் ஒருவரை மாற்றம் நாம சார்ந்து இருக்கும் போது நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகா மாறுங்க. நீங்கள் அசதிக்கப்படுவதை உங்களை அசதிப்பாகாமே.